ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 2 தேர்தல் கமிஷனர்கள் ஆணையர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். மொத்தம் தேர்தல் ஆணையத்திற்கு 3 ஆணையர்கள் போடணும். ஒரு தலைமை தேர்தல் ஆணையர் மற்றும் 2 பேர். இதில் எதுக்காக இப்படி போட்டாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிஎன் சேஷன் அப்படின்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு 2 டெக்கேட்ஸ்க்கு முன்னாடி அவர் தேர்தல் ஆணையராக வந்த பிறகு தான் தேர்தல் ஆணையருக்கு என்னென்ன அதிகாரம் இருக்குதுன்னு சொல்லி விரலை விட்டு ஆட்டினார் ஜனாதிபதி வரைக்கும். ஜனாதிபதிக்கு இணையான பவர் எனக்கு இருக்குது அப்படின்ற மாதிரி. அதாவது பார்த்திங்கன்னா, இந்தியன் கான்ஸ்டியூஷனில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி அவர் ஒரு தனி அமைப்பு. அவர் எந்த அரசுக்கும் எந்த ஆட்சி வந்தாலும் கட்டுப்படாதவர் தான் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. அது இப்போ சந்திரசூட் போன்றவர்கள் இருப்பதனால தான் நம்ம ஏதோ கொஞ்சம் தப்பிச்சு இந்த இந்திய மக்கள் காப்பாற்றப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஸோ அதே மாதிரி தேர்தல் ஆணையம் யாருக்கும் கட்டுப்படாத ஒரு அமைப்பு. அந்த அமைப்பு தன்னிச்சையாக செயல்படும். எந்த அரசு வந்தாலும் சரி, எந்த ஆட்சி இருந்தாலும் சரி, அவர்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய அமைப்பு அல்ல அப்படின்னு நிரூபித்தவர் யாருன்னா டிஎன் சேஷன். அதாவது என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அப்போதைய ஆட்சியாளர்கள் ஆடி போயிட்டாங்க. ஒன்றுமே சொல்ல முடியல. அவர் வச்சது தான் சட்டம். தேர்தல் அறிவிக்கப்பட்டு விட்டாலே தேர்தல் ஆணையத்து கையில் இந்தியாவே அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே போயிடும். சட்டம் ஒழுங்குல எல்லாம் அப்படின்ற மாதிரி மிரட்டி விட்டார் மனுஷன். அந்த காலகட்டத்தில் பரபரப்பாக பேசப்பட்டவர் டிஎன் சேஷன். அப்போ டிஎன் சேஷன் இப்படிலாம் அதிகாரம் இருக்கா அப்படின்றத காமிச்ச உடனே அரசியல்வாதிகள்லாம் பீதி அடைந்து தெரிச்சு ஓடி போயிட்டாங்க. என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஐயோ இப்படி இருந்ததுன்னா நம்ம டோட்டலாக காலியாகிடுவோம் அப்படின்னோடனே 2 பேரை போட்டாங்க. வடிவேல் காமெடியில் வருமா, 2 பேரா மாமி அப்படின்ற மாதிரி 2 பேரை தூக்கி போட்டாங்க. 2 பேரை தூக்கி போட்டு, ஏன்னா ஒருத்தர்னா அப்படி பண்ணிடுவார் இப்படி பண்ணிடுவார். 2 பேரை போட்டால் ஒருத்தர் ஒரு இவர்கள் சார்பான ஆளாக போட ஆரம்பித்தாங்க. முதல்ல தேர்தல் ஆணையர் பொதுவான ஆளாக போட்டுட்டு இருந்தோடனே காங்கிரஸ் சார்பான ஒரு ஆளை தூக்கி போட்டாங்க. போட்டோடனே 2 பேர் இருந்தார்கள். ஒருத்தர் மாற்றி இவர் ஒரு முடிவை சொல்லுவார், அவர் ஒரு முடிவை சொல்லுவார்னோடனே காலப்போக்கில் என்ன பண்ணாங்கன்னா 3 பேரை போட்டாங்க. 3 பேரை போட்டால் என்ன ஆகும்னா, இப்போ ஒரு முடிவு தேர்தல் ஆணையம் எடுக்கிறது என்றால் 2 ஆணையர்கள் அதற்கு இப்போ தலையசைக்க வேண்டும். அப்போ தான் அதை செயல்படுத்த முடியுன்ற மாதிரி 3 பேரை போட்டாங்க. யாராவது 2 பேர் ஒன்று ஆதரிக்கணும், இல்லைன்னா ஒருத்தர் இது பண்ணணும் அப்படின்ற மாதிரி. இந்த 3 பேரை போட்டது, இந்த 3 பேரை யார் தேர்ந்தெடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெரியாதவங்க தான் சொல்கிறேன். கடந்த 2-3 நாட்களாக பேப்பரில் வருவதனால பலரும் படித்திருப்பீர்கள். இருந்தாலும் இதை விளக்கமாக சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. என்னென்னா, 3 பேர் இருக்காங்க அப்படின்னா, இந்த 3 பேரை நியமிப்பது யார் அப்படின்னா, உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதி, அதுக்கப்புறம் பிரதமர், அதற்கப்புறம் எதிர்க்கட்சி தலைவர். அதாவது பிரதான எதிர்க்கட்சியை சேர்ந்த ஒருவர் நாடாளுமன்ற குழு தலைவராக இருக்கலாம், இல்லை எதிர்க்கட்சி தலைவராக இருக்கலாம். எதிர்க்கட்சி தலைவர் அப்போ இப்போ காங்கிரஸ் எதிர்க்கட்சினா காங்கிரஸை சேர்ந்த ஒருத்தர் அதில் அந்த குழுவில் இருப்பார். அதுக்கப்புறம் பாஜகவை சேர்ந்த, அதாவது எந்த கட்சி ஆளும் கட்சியோ அதில் பிரதமர் இருக்கார் அப்படின்னா அவர் ஆளுங்கட்சியை சேர்ந்த தலைவர். எனவே ஆளும் கட்சியை சேர்ந்த பிரதமர் இருக்கார். 3வதாக நம்ம உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இருப்பாங்க. சரிங்களா? அப்போ என்னென்னா, எந்த முடிவையும் யாருமே யாருக்கு சாதகமாக எடுத்துட முடியாதா? இப்போ ஒருத்தர் இப்போ பிரதமரே ஒருத்தரை கையை காட்டுறாருன்னா அவர் ஆளும் கட்சிக்கு ஜால்றான்னு வச்சுங்க. மீதி 2 பேரும் ஒத்துக்க மாட்டாங்க. உச்சநீதிமன்ற நீதிபதி ஒத்துக்க மாட்டார், எதிர்க்கட்சி தலைவர் ஒத்துக்க மாட்டார். இல்லை எதிர்க்கட்சி தலைவர் ஒருத்தர் ஓகே அப்படின்ட்டாருன்னா மீதி 2 பேர் ஒத்துக்க மாட்டாங்க. அப்போ ஒரு நிலையான தன்மையில் ஒரு சுத்தமான ஒரு மனிதரை, அதாவது தேர்தல் ஆணையத்திற்கு நடுநிலையாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரை தேர்ந்தெடுக்க முடியும். இப்படி தான் சட்டம் இருந்தது. நம்ம என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா, அதையும் மாற்றிட்டாங்க. எல்லாத்தையும் மாற்றிட்டே வராங்களே. இந்தியாவில் எல்லாவற்றையும், எல்லா நிர்வாகத்தையும் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு போகணுன்ற மாதிரி என்ன பண்ணுறாங்கன்னா, அதாவது உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி இதில் தலையிடக்கூடாதுன்னு ஒரு சட்டத்தை கொண்டு வர்றாங்க. எப்படின்னா, 3 பேர் கொண்ட குழு தேர்ந்தெடுக்கும். அது யார் அப்படின்னா, ஒன்று பிரதமர், இன்னொரு எதிர்க்கட்சி தலைவராக, இன்னொன்று ஆளுங்கட்சியில் உள்ள ஒரு மூத்த அமைச்சராக. அப்போ ஆளுங்கட்சியோட மூத்த அமைச்சனாக தான் ஜால்ராக்கள் ஆயிரும்ல, அவர்களால் தானே. இப்போ அது போட்டால் என்ன, போடலன்னா என்ன அப்படின்னு கொண்டு வந்தோடனே இது நாடு முழுவதும் மிகப்பெரிய எல்லா அரசியல் கட்சிகளும் கடுமையாக கண்டனம் தெரிவிக்கின்றன. தேர்தல் ஆணையர் தங்களுக்கு விரும்பியவர்களே போடணும்னு சொல்லி இந்த முடிவு பண்ணி இப்படி ஒரு ஆட்டையை போடுறாங்க அப்படின்னு சொல்லி உடனே என்ன பண்ணாங்க, வழக்கு உச்சநீதிமன்றத்துக்கு போச்சு. உடனே தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வுக்கு தலைமை நீதிபதிகிட்ட போனோடனே அவர் என்ன சொல்கிறாருன்னா, இது நான் தொடர்பான, குறிப்பாக தலைமை நீதி தொடர்பான வழக்கு அப்படின்றதுனால நான் இதில் இருக்கக்கூடாது, நான் விலகிக் கொள்கிறேன், வேறு பெஞ்சு பார்க்கட்டும் அப்படின்ற மாதிரி அவர் ஒதுங்கினோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இதை இப்போ இந்த சட்டமாக்கியிருக்காங்க இல்லையா பார்லிமெண்ட்டில். அதாவது 3 பேர், ஒருவர் இப்போ மோடிஜியா, இன்னொருத்தர் அமித்ஷாவா, இன்னொருத்தர் எதிர்க்கட்சி தலைவர். இதில் எப்படி நியாயம் கிடைக்கும்? நீங்களே சாதாரண ஆள்கிட்ட சொன்னாலே நம்ப மாட்டாங்கல்ல. சரியா? அந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்படி போட்டோடனே 2 பேரை தேர்ந்தெடுத்து அவசரமாக போடுறாங்க. இதுக்கிடையில் இந்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நடக்குது. நாளை, அதாவது இன்று விசாரணைக்கு வருகிறது. இன்று விசாரணைக்கு வரக்கூடிய நேரத்தில் 2 நாட்களுக்கு முன்பே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 பேரை போடுறாங்க. இப்போ அதே மாதிரி
வடிவேல் காமெடி மாதிரி 2 பேரா மாமி அப்படின்னு கேட்பார்ல வடிவேல் இந்த மாமிகிட்ட. ஆமாட்டா அப்படின்னானே அதை பற்றி உனக்கு என்னடா அப்படின்ற மாதிரி என்ன பண்ணால் 2 பேரை போடுறாங்க. அந்த 2 பேரில் யாருன்னா ஒருத்தர் கேரளாவை சேர்ந்தவர், அப்படின்னா அவர் மலையாளி கிடையாது, கேரளாவை சேர்ந்த ஐஏஎஸ், அது கேரளாவில் இதில் பாஸ் பண்ண ஐஏஎஸ் ஆஃபீஸர். இன்னொருத்தர் பஞ்சாப் ஐஏஎஸ் ஆஃபீஸர். அவர் பஞ்சாபில் தான் படிச்சிருக்காரு, ஆனால் இவர் வந்து வேறு இடத்துல படிச்சிருக்காரு. இந்த 2 பேரில் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து சந்து. இந்த சந்து வந்து பஞ்சாபில் படித்தவர், பஞ்சாப் கேடரை சேர்ந்தவர். இன்னொருத்தர் கேரளா கேடரை சேர்ந்தவர். அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார். ஞானேஷ்குமார் அப்படின்னா யாருன்னா இவர் மகாராஷ்டிரான்னு சொல்லப்படுது. சரியா, அது மகாராஷ்டிராவை சேர்ந்தவர் சொல்லப்படுது, ஆனால் அவர் கேரளா. அது இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராம ஜென்ம பூமியை, இப்போ ராமர் கோவில் கட்டினாங்கல்ல, அதுக்கு ஒரு ட்ரஸ்ட் அமைச்சாங்க. அந்த ட்ரஸ்ட்டை ஃபார்ம் பண்ணதே தலைவன் தான். புரியுது அவங்களுக்கு? இப்படி இருக்கும்போது அப்போ இவர் யார் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். இவர் யாரோட சப்போர்ட்டராக இருப்பார், எதற்காக இவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாருன்னு ஒன்று. ரெண்டாவது சந்து, அவர் பாவம் அமைதியானவர், அவரையும் தேர்ந்தெடுத்துருக்காங்க. அவரும் ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் இருந்திருக்காரு. அதே மாதிரி யாருக்கு கீழே பணியாற்றிருக்காரு அப்படின்னா நம்ம சின்னஜி இருக்கார் இல்லையா, அமித்ஷா, அவருக்கு கீழே பணியாற்றியவர். இவங்க 2 பேருமே ரிட்டையர்ட் ஆனவங்க. ரிட்டையர்ட் ஆனவங்களை தூக்கி, எப்போவுமே ரிட்டையர்ட் ஆனவங்க தான் போடுவாங்கன்னு வச்சுக்கலேன், தூக்கி கொண்டு வந்து அழகாக ஃபிட் பண்ணிவிட்டு இப்போ இந்த தேர்தல் வண்டியை ஓட்ட போகிறாங்க. ஓட்டும்போது என்ன நடக்கும் அப்படின்றதான் எல்லாருடைய அச்சமும் பீதியாக இருக்குது. ஏற்கனவே எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷினை வச்சு எல்லா வேலையும் பார்க்கணுன்னு நினச்சிட்டு இருக்காங்கன்னு சொல்லி நாடே அந்த சந்தேகத்தில் தான் இருக்கக்கூடிய நிலைமையில் தேர்தல் ஆணையர்கள் 3 பேரும் இவங்க ஆள் கிட்டத்தட்ட கட்சிக்காரங்க இல்லைன்னா கூட ராமஜென்ம பூமியை வந்து அமைப்பதற்காக முக்கிய புள்ளியாக இருந்தவர் ஒருவர் தேர்தல் கமிஷனர். ஏற்கனவே இவங்க போட்ட முதல் தேர்தல் கமிஷனர் அப்படி தான். அப்படிங்கும்போது இது என்ன மாதிரி அந்த எலெக்ஷன் நடக்க போகுது அப்படின்னு அந்த கொலைக்கூத்து நடக்க போகுது. இதுக்கிடையில் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருகிறது. வரும்போது அதிரடியாக போடுறாங்க 2 நாளைக்கு முன்னாடி. புரியுதா உங்களுக்கு? அப்போ என்ன ஆச்சுன்னா, நாங்கள் ஏற்கனவே போட்டோமே, அடுத்த டைம் பார்த்துக்கலாம் அப்படின்னு கூட வரலாம். தீர்ப்பு மாறி வந்தால், இப்படி போடக்கூடாது, உச்சநீதிமன்ற நீதிபதியோட இது இல்லாமல் போடக்கூடாதுன்னு ஒரு தீர்ப்பு வந்தால் அடுத்த டைம் பார்த்துக்கலாம், ஏற்கனவே நாங்கள் போட்டோம், இப்போ தேர்தல் வேலையை ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையை இவர்கள் நீதிமன்றத்தில் எடுத்து வைக்கலாம். இது என்ன நடக்க போகுதுன்னு இன்றைக்கி தெரிஞ்சு போயிடும். அதாவது மக்கள் பார்த்துக்குங்க, ஏதாவது இதை விளக்கி சொல்ல வேண்டியது நம்ம கடமை. என்னன்னு பார்த்தீங்கன்னா 3 தேர்தல் ஆணையர்களையும் போட்டதும் பிஜேபி ஏற்கனவே இந்த நடைமுறையை தூக்கிட்டாங்க, நீதிபதியை நீக்கிட்டாங்க, அந்த குழுவிலேருந்து சட்டத்தை உருவாக்கிட்டாங்க. இப்படி எல்லாத்தையும் சட்டமாக்கி தவறான விஷயங்களை எல்லாம் சட்டங்களாக்கி அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே ஒட்டுமொத்தமாக எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் கொண்டு போய் நடுநிலையாக இருக்க வேண்டிய நியாயம், தர்மம் எல்லாத்தையும் அழித்து விட்டு இவர்களுடைய பாணியில் இவர்கள் வந்து இப்படி போயிட்டுருக்காங்க. இது எதில் போய் முடியும்னு தெரியல. இந்த தேர்தலில் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரப்போகிறது. அந்த மாற்றம் என்ன மாதிரியான மாற்றம், இந்தியாவிலே இதுவரை வந்துடாத ஒரு மாற்றமாக இருக்க போகிறது அப்படின்றது மற்றும் ஏதோ பற்றி சொல்கிற மாதிரி இருக்குது. இது என்ன நடக்குதுன்னு நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். எல்லா விஷயத்திலும் எல்லா வகையிலும் ஏற்கனவே இடி என்ன பண்ணாங்க அப்படின்னா, இடி சிபிஐ ஆடிட்டர் ஜெனரல், இந்த 3 வேறு டிபார்ட்மெண்ட்டாக இருந்தது. புரியுதுங்களா? அப்போ வந்து இது என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த ஆடிட்டர் ஜெனரல் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, இவர்களோட ஊழலை புட்டு வச்சுட்டாரு. ஏற்கனவே நம்ம பார்த்துருப்போம். அந்த இதில் வந்து ரோடு போடுறதுக்கு ஏன்னா எத்தனை கோடிகளை அடித்தார்கள், 8 கோடியோ 10 கோடியோ வந்து இது கொடுத்துட்டு கான்ட்ராக்ட் கொடுத்துட்டு அதற்கு எத்தனை 100 கோடிகளை செலவு செய்தார்கள், எவ்வளோ ஆட்டையை போட்டார்கள்னு நமக்கெல்லாம் தெரியும். இதை வெளியிட்டது அந்த அமைப்பு. எனவே அந்த அமைப்பையும் கொண்டு போய் அவர்கள் அடிமையாக்கி சிபிஐயோட இடியோட சேர்த்து அதற்கு ஒரே தலைவனாக்கி, அதுவும் வந்து உச்சநீதிமன்றத்தால் கண்டிக்கப்பட்ட ஒரு நபரை அதற்கு தலைமை ஆக்குனாங்க. இதுவே வந்து ஒரு பெரிய பிரச்சனையாக போயிட்டு இருக்கும்போது எல்லாவற்றையும் இவர்களை தாக்கி எல்லாத்தையும் இந்த நாடை நாசக்காடாக்குன்னு முடிவு பண்ணிட்டாங்க. என்ன நடக்க போகுது நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மற்றும் நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.